உடல் எடை குறைப்பது மட்டுமே முக்கியம் அல்ல, அதை ஆரோக்கியமான வழியில் குறைக்க வேண்டியது மிக அவசியம். அதற்கு நாம் தேர்வு செய்யும் டயட் முறை என்பது மிக முக்கியம். குறிப்பாக நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் நிறைய காய்கறிகள் எடுத்துக் கொள்வது போலவே சில பழங்களை டயட்டில் அதிகமாக சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வேகமாக குறைக்க முடியும். உடல் பருமன் என்பது பல்வேறு நோய்கள் உடலில் உண்டாவதற்கான நுழைவாயில் என்று சொல்லலாம். உடல் பருமனால் உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், உயர் கொலஸ்டிரால், ஹை கொலஸ்டரால் பிரச்சினை ஏற்பட்டு அதன் காரணமாக கல்லீரல் நோய்களும், லிவர் டிசீசஸ், இதய நோய்களும், ஹார்ட் டிசீசஸ் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக ஆண்களுக்கு உடல் பருமனால் ஆண்மை குறைபாடு, விரைப்புக் கோளாறு ஆகிய பிரச்சினைகளும் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. அதனால் எப்போதும் உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் அதிகம் சேர்த்துக் கொண்டால் தேவையில்லாமல கொழுப்பு சேர்வது தவிர்க்கப்படும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் என்ன மாதிரியான காய்கறிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்துவது மிக முக்கியம். காய்கறியும் பழங்களும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. ஆனால் இந்த உண்மை தெரிந்திருந்தும் கூட அதை நாம் உணவில் சேர்ப்பதில்லை. காரணம் நம் அவசரப்போக்குதான். காய்கறிகள், பழங்களை வெட்டி சாப்பிட சோம்பேறித்தனம். எல்லாம் பாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் காய்கறிகள், கீரைகள் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளும் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். காய்கறி, வெஜிடபிள், குடைமிளகாய், ப்ரக்கோலி, கீரைகள், தக்காளி, வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ் போன்ற காய்கறிகளைக் கொண்டு உங்கள் விருந்தை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 வகையான காய்கறிகளை ருசியுங்கள். இந்த காய்கறிகளில் குறைந்தபட்சம் 3வது உங்களுடைய அன்றாட உணவில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். பழங்கள், ஃப்ரூட்ஸ். பழங்கள் என்று வந்தால் ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி இன்னும் நிறைய பழங்களை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். இது உங்கள் சீரண மண்டலத்தை சீராக இயங்க வைக்க உதவும். உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களை வழங்கும். ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி 3 பழங்களிலும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைந்திருக்கிறது. நார்ச்சத்தும் நிறைந்தது. அதைவிட சர்க்கரை நோயாளிகளும் இந்த பழங்களை தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். இவற்றில் சர்க்கரையின் அளவும் குறைவு. சாலட். இனிமேல் உங்கள் நொறுக்கு தீனிக்கு பாய் பாய் சொல்லிட்டு காய்கறி மற்றும் பழங்கள் நிறைந்த சாலட் கலவையை எடுத்துக் கொள்ளுங்கள். உலக சுகாதார அமைப்பின் 5 நாள் எடை குறைப்பது மற்றும் உடல் பருமன் குறித்த பிரச்சாரம் கருத்துப்படி, இதய நோய்கள், பக்கவாதம் மற்றும் சில வகையான புற்றுநோய் போன்ற உடல் நல பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 400 கிராம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்றது. எனவே 15 நாள் எடை குறைக்கும் சேலஞ்சில் முதல் நாள் தண்ணீர் குடிக்கும் சவாலுடன் 2ஆம் நாள் காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்த எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் உடல் எடையை நீங்கள் நினைத்தபடி குறைக்க உதவுகிறது.